கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 51 2வது வசனத்தை வாசி. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களைப் பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப் பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களைப் பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப் பண்ணினேன். ஆபிரகாமுடைய சரித்திரம் அல்லது அவனுடைய வாழ்க்கை வரலாறு, இதைத்தான் நாம் சில நாட்களாய் தொடர்ந்து படித்தோம். நடுவில் ரொம்ப வாரம் விட்டு போச்சு. அதனால் நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டதுலேருந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை அழைத்ததாய் சொல்லப்படுது. உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு என்ன செய் ஓ அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவன் எங்கே இருந்தான்? ஆரானில் குடியிருக்கும் போது தான் கர்த்தர் அவனை அப்படி சொன்னதா இந்த இடத்துல இருக்கு. ஆனால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவன் ஆரானிலே குடியிருப்பதற்கு முன்பே பெசபதோமியா தேசத்திலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படி சொல்லி. அப்போது ஆரானில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகலை. அப்போ அவன் பெசபதோமியா தேசத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அப்போன்னா அவனுக்கு மூத்த சகோதரன் ஆரான் ஒருத்தன் இருக்கிறான். அப்புறம் தேராகு அவன் தகப்பன். இப்போ மூத்தவன் வீட்டில் இருக்கும்போது தகப்பன் இருக்கும்போது அதுக்கு நடுவில் இருக்கிறதான ஒருவனை அவர் கூப்பிட்டார் அப்படி ஆண்டவர் அப்படி சொன்னால் அவங்க சுயாதீனமாக எதுவும் செய்ய முடியாது. இப்போ தகப்பனுடைய கையின் கீழ் தான் இவங்க இருப்பாங்க. அப்போ தகப்பன் அவன் பெசபதோமியா தேசத்தில் இருக்கிறான், பாபிலோன் தேசம். அங்கே அவர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு திடீர்னு அவர்கள் புறப்பட்டு போக முடியாது. அதனால் சில காலம் அவர்கள் என்ன செய்தாங்க, தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கே இருந்துட்டான். இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் தேராகு மரிக்கிறதுக்கு முன்னையே அவனுடைய மூத்த குமாரனாகி ஆரானை ஆண்டவர் காலி பண்ணிட்டார், அடித்தார். அதுக்கு முன்னாலேயே அவன் செத்து போயிட்டான் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ அது இயற்கை மரணம் கிடையாது. தகப்பனுக்கு முன்னால் பையன் சாகக்கூடாது. பாபிலோனில் இருக்கிறதான காரியம் பழைய காலத்தில் தகப்பன் இருக்கும்போது மகன் சாகக்கூடாது. அப்படி செத்தா அது தேவ குத்தம் அப்படின்னு ஆயிடும் அவங்களுக்கு. அப்போ ஆபிரகாம் போய் தகப்பனுக்கு முன்னையே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒருத்தர் என்னை கூப்பிடுறார், இந்த தேசத்தை விட சொல்கிறார், தகப்பனை விட்ட விட சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காட்டுற தேசம்னு ஒன்று காட்டுறார், அது எந்த தேசம் தெரியாது, சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதை கேட்கல. இப்போ ஆரான் மரிக்கிறான். 11 கடைசி. தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கிறதுக்கு முன்னே அவன் குமாரன் மரித்தான் ஜென்ம பூமியில். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28. ம் ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராக மரிக்கும் முன்னே மரித்தான். ஆரான் தன் ஜென்மபூமியின் ஊர் என்கிறதான கல்தேர் தேசத்தில் தன் தகப்பன் தேராகு மரிக்கிறதுக்கு முன்னாலே அவன் செத்துட்டான். அப்படி அவன் செத்த உடனேயும் அந்த ஊரில் இருக்கிறதான ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா இருக்கும்போது புள்ள செத்து போயிட்டான், அதனால் ஏதோ தேவ குத்தம் இருக்குது இவங்ககிட்ட, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேராகுக்கும் பயம். ஏன்னா இந்த காரியம் அவங்க குடும்பத்துக்கும் தெரியுமே. அதுக்கு முன்னே அவங்க விக்கிரக ஆராதனை தானே பண்ணிட்டு இருக்காங்க பாபிலோனில். இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்டிருப்பான், உன்னை யாரோ ஒரு கடவுள் அழைத்தார்னு சொன்னார், அவர் யாரு தெரியாது, அவர் எப்படி இருப்பார் தெரியாது, ஏன்னா உருவத்தை பார்க்கல.
சரி, நாம இங்க இருந்தா ஆபத்து. இங்க இருந்தா அடுத்த குமாரன் செத்துருவான். அடுத்தது ஆபிரகாம் தான் இருக்கான். அதனால என்ன செய்தாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த இடத்த விட்டுட்டு அவனும், அவன் தகப்பனும் கீழ 29. ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் மிஸ்காளுக்கும் தகப்பன். கீழ 31. ஆம், சாராகு பிள்ளை தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். இப்ப இவங்க எங்க போக புறப்பட்டாங்க? கர்த்தர் காண்பிக்கிற தேசம் அப்படி சொன்னா கானான் தான். ஆனா இந்த இடத்துல என்ன அவங்க முடிவு பண்ணாங்க? இந்த இடத்த விட்டு போகணும்னா கானான் தேசத்துக்கு தான் போகணும். அப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு தான் அவங்க புறப்பட்டாங்க. அந்த தேசத்தெல்லாம் விட்டுட்டு. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அப்படியே வரும்போது அவர்கள் என்ன செய்தாங்க? கானான் தேசம் போக வேண்டியதான இடத்த விட்டுட்டு மேற்கு பக்கமா போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு நீர்வளம் இருந்துச்சு. நீர்வளம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த இடத்துல அவங்களுக்கு ஆடு, மாடுகள் இருந்ததுனால, சரி இந்த இடத்துல நம்ம குடியிருப்போம் கொஞ்ச நாள் அப்படி சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் குடியிருந்தாங்க. அதுதான் ஆரானூர் அப்படி சொல்லியிருக்குது. அப்ப ஆரானூர் அப்படி சொன்னாக்கா, இவங்க மகனுடைய பேர் தான் ஆரான். அப்ப ஆரானூருக்கு அவங்க போய் தங்கிட்டாங்க. அங்க அந்த ஊருக்கு பேர் இவன் தான் வச்சான். யாரு? தேராகு தான். தன் மூத்த குமாரன் மரிச்சதுனால அந்த வேதனை தாங்க முடியாம, அந்த ஊருக்கு தன் குமாரனுடைய பேர் வச்சுட்டான். அதனால தான் அது ஆரானூர் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் அங்க போய் கொஞ்ச நாள் தங்குனாங்க. கொஞ்ச நாள் தங்குன உடனேயும், சில காலம் முடிந்த அப்புறமா தேராகு செத்து போயிட்டான். தேராகு செத்து போயிட்டான். தேராகு செத்து போன பிறகு, இவன் என்ன செய்தான்? இப்ப ஆபிரகாம் இன்சார்ஜ் வராரு. ஏன் ஆண்டவர் தேராகுக்கு முன்னால ஆரானை காலி பண்ணார் அப்படி சொன்னாக்கா, சப்போஸ் அவன் தகப்பன் செத்து போனா கூட, ஆரான் இன்சார்ஜா இருப்பான். அவன் தான் மூத்த மகன். சொத்து ஃபுல்லா அவன்கிட்ட வரும். அவன் சொல்றத தான் தம்பிங்க 2 பேரும் கீழ்ப்படியணும். அப்போ ஆபிரகாம் இன்னும் வெளிய வர முடியாம அவஸ்தைப்படுவான். அதனால என்ன பண்ணாரு? தகப்பனுக்கு முன்னாலேயே புள்ளைய காலி பண்ணிட்டார். அப்ப அவன் செத்து போன உடனேயும், அடுத்து யாரு? ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு தம்பி தான் நாகோர். அதனால இப்போ தம்பி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இவர் என்ன சொல்றாரோ தம்பி அதான் கேட்டாகணும். இப்போ தகப்பனும் செத்து போயிட்டான். அதனால இப்ப இவரு அந்த நடத்திப்புக்காரா மாறுறாரு. யாரு? ஆபிரகாம். அவன் அப்பா ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். ஆபிராம் அப்படி சொன்னா உயர்ந்த தகப்பன் அப்படி சொல்லி அர்த்தம். ஆபிரகாம் அப்படி சொன்னா ஜாதிகளின் தகப்பன் அர்த்தம். அப்ப ஆண்டவர் ஆபிராம தான் ஆபிரகாமா மாத்துனார். உயர்ந்த தகப்பன ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்துனார். சரி. இப்போ இவன் இன்சார்ஜ் ஆன உடனேயும், இப்ப இவனுக்கு தைரியம் வந்துடுச்சு. இந்த ஆரான்ல நான் இருக்க வேண்டிய ஆள் இல்ல. கர்த்தர் என்னை அழைச்சார். அதனால நான் அங்க போகணும். அப்படி சொல்லி கர்த்தர் அழைத்த இடத்த அவன் புறப்பட்டு போறான். அப்பதான். இப்ப கர்த்தர் சொல்லியிருந்தபடியே தான் அப்படின்னு மூலமொழியில இருக்குது. ஆனா இங்க கர்த்தர் அழைத்தார். அவன் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்படின்னு. இல்ல. ஆண்டவர் அவன ஒருவேளை 50 வயசுல அழைச்சிருக்கலாம். அதனால தான் ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும்போது, அவனுக்கு 75 வயதா இருந்தது அப்படி சொல்லி 4வது வசனம் இருக்கு. 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆ எ 75 வயது. 75 வயதா இருந்துச்சு. ஏன் இங்க வயத குறிப்பிடுறாங்க? காரணம், அந்த வயதுல ஆண்டவர் அவன கூப்பிடல. அதுக்கு முன்னாலேயே கூப்பிட்டுருக்கலாம். அப்ப 25 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டுருக்கலாம். 50 வயசுல கூப்பிட்டுருக்கலாம். அப்ப அவங்க மெசொப்பொத்தேமியா தேசத்துல கொஞ்சம் இருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு வந்து ஆரான்ல கொஞ்ச நாள் குடியிருந்தாங்க. அங்க நிறைய சம்பாதிச்சாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்ப ஆரான்ல சவதரித்ததான பொருளெல்லாம் தான் ஆபிரகாம் எடுத்துட்டு வரான். அப்ப அங்க வருஷ கணக்குல இருந்தா தானே அங்க சம்பாதிக்க முடியும். அப்ப அங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்ப இவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறதான அந்த டைம் வரும்போது அவனுக்கு 75 வயசு. தேவன் சொன்ன காரியத்துல கீழ்ப்படிகிறதான கர்த்தருக்குன்னு தன்னை ஒப்புக் கொடுத்த வயசு அது. அதனால தான் அந்த வயசு அப்படி போட்டிருக்காங்க. அப்ப அவனுக்கு ஆண்டவர் சொன்னதான காரியம் முன்னவே. இப்போ அவன் 75 வயசுல என்ன செய்தான்? அங்கருந்து புறப்பட்டான். இப்ப அவன் புறப்படும்போது, லோத் என்ன செய்தான்? அவங்க அண்ணன் பையன். அவனும் கூட வந்துட்டான். அவனும் ஆபிரகாம் கூடயே வந்துதான். இப்ப நாகோர் என்ன பண்ணான்? நானும் உன் கூட வர முடியாது. இங்க எனக்கு நீர் வளம் பொழிந்தா, அப்பா இங்க கூட்டு வந்த இடம் இது. அதனால நான் அப்பாவுக்கு ஞாபகார்த்தமா
அண்ணன் பேர் வேற வச்சிருக்காங்க. அதனால நான் இங்க இருந்துக்கிறேன். நீங்க போங்க. உங்கள ஆண்டவர் அழைச்சார்ல, நீங்க போங்க. நான் இங்க இருந்துக்கிறேன். வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த ஆரான்லயே இருந்துக்கிட்டான். அப்ப இவரு என்ன செய்தார்? ஆபிரகாம் வரும்போது, லோத்து இங்க நான் எதுக்கு இருக்கணும்? நான் உங்க கூடயே வரேன்னு சொல்லி, லோத்தும் கூட கிளம்பி வந்துட்டான். அப்ப லோத்து கிளம்பி வந்து இவங்க என்ன செய்தாங்க? கானானுக்குள்ள வந்தாங்க. கானானுக்குள்ள வந்தபோது, அந்த கானான்ல அவன் குடியிருந்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். இப்பதான் கர்த்தருடைய அந்த கட்டளைக்கு இவன் வந்திருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி செயலுக்குள்ள வந்திருக்கிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி செயலுக்குள்ள வந்த பேர் தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். ஒரு முறை பேசினார். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட எப்ப பேசுறாரு அப்படி சொன்னா, எப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சானோ அப்பதான் பேசுறார். 7வது வசனம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு தேசத்தை காட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த தேசத்தை இவன அழைக்கும்போது கர்த்தர் அவங்ககிட்ட என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தான் குடுப்பேன். என் மனதில இந்த தேசம் தான் இருந்துச்சு. அதனால இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தரேன். இந்த இடத்துல குடியிரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தில குடியிரு. இது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியதா மாறும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இதுல ஏற்கனவே கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க. கானான் தேசத்து ஆளுங்கலாம் குடியிருக்கிறாங்க. எமோரியர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு நான் இந்த தேசத்த தரப்போறேன். இந்த தேசம் முழுதும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அப்படி சொல்லிட்டார். இவனும் கேட்டு சந்தோஷப்பட்டான். ஆனா இவன் என்ன செய்தான்? தனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டிட்டான். ஒரு பலிபீடத்த கட்டி பலி செலுத்தினான். அதுக்கப்புறமா இவன் என்ன செய்தான்? அங்கிருந்து புறப்பட்டு மலை தேசத்துக்கு போனான். அங்கிருந்து புறப்பட்டு மலை தேசத்துக்கு போனான். அங்க கொஞ்ச நாள் குடியிருந்தான். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை விட்டு வெளியே போறது. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ இந்த இடத்துல குடியிரு. இந்த இடத்த நான் உனக்கு தருவேன். உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு அவன் பெயர்ந்து போயிட்டான்னு வச்சுங்க. எந்த இடத்த ஆண்டவர் குடுப்பாரு? அதனால தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு குழந்தை இல்லாம ஆக்கி வச்சுதே. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஆக்கி வச்சிருந்த காரணம் என்ன? இவர் உரிய தேசத்துக்குள்ள இல்லாம, சுத்தி, சுத்தி, சுத்தி போயிட்டே இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வாக்கு பண்ணது என்ன? இருக்கிற தேசத்துல இரு. இது உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அப்படிதான் சொன்னாரு. படிம்மா 7வது மறுபடியும். 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். உன் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்ப இந்த தேசம் உன் பிள்ளைகளுக்கு அப்படின்னும்போது, அந்த தேசம் வாக்கு பண்ண தேசம். அப்ப அந்த தேசத்த விட்டு வேற ஒரு நாட்டுக்கு நம்ம போய் இப்ப தங்கணும் அப்படின்னாக்கா, அது வாக்கு பண்ண தேசம் இல்லையா? அங்க குழந்தை பொறந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப அமெரிக்கால போய் நம்ம குழந்தை பொறந்துச்சு வச்சுக்கங்க இந்தியாவுல. அது அமெரிக்கன் சிட்டிசனா மாறிடும். ஏன்னா அமெரிக்கால பொறந்துடுச்சு. அதனால அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா சிட்டிசனா மாறிடும் அது. நம்ம தான் இந்தியா. அவன் அமெரிக்கா. அந்த மாரி ஆயிடும். அப்ப அவன் ஒரு ஜென்ம பூமி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால தான் ஆரான் தன் ஜென்ம பூமியில மரிச்சான். அவன் சொந்த பூமியில மரிச்சிட்டான்னு சொல்லியிருக்கு. தகப்பன் சாவதற்கு முன்பே ஆரான் அவன் சொந்த பூமியில செத்தான். ஜென்ம பூமியில செத்தான். அப்போ ஆபிரகாம் வேற எங்கேயாவது போய் குழந்தை பெத்தாக்கா, அது அவனுக்கு ஜென்ம பூமியா மாறிடுமே. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு வெளியே போயிடுவாங்களே. அந்நியரா மாறிடுவாங்களே. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாரு அவங்களுக்கு, அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லாம ஆக்கிவிட்டார். சாராளுடைய கர்ப்பத்தாட்சி போட்டார். இப்ப என்ன நடந்தது? அவர்கள் மலை தேசத்துல போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த தேசத்துல இல்லாம, திரும்பியும் ஆண்டவருக்கு சொன்ன தேசத்துல வராம, மறுபடியும் அவன் வேற ஒரு தேசத்துக்கு போனான். அப்ப கர்த்தருக்கு கோவம் வந்திருக்கும் இல்லையா? நான் உன்னை வச்ச தேசத்துல தானே நீ இருந்திருக்கணும். ஏன் இப்ப நாடு நாடா அலையிற? அப்படி சொல்லி. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், இவன் போற இடமெல்லாம் அவன் விருப்பமான இடம். அவன் விரும்புறான். கானான்ல இருன்னு சொன்னாரு. அப்புறம் அவன் மலை தேசத்துக்கு போறான் அப்படின்னாக்கா, அவன் உரிய விருப்பம் தானே. சுய சித்தத்தை நிறைவேத்த பார்க்குறான். அதனால கர்த்தருக்கு வேதனையா இருந்திருக்கும். இப்ப இவன் சுய சித்தத்தை நிறைவேத்த பார்க்குறானே, ஆபிரகாமுக்கு நிறைய ஃபால்ட்டுங்க இருந்துச்சு. நமக்கு தகப்பன் தான். விசுவாசத்துல தகப்பன் தான். அவன் எப்ப விசுவாசத்துல மாறுனான்னு பின்னால தான். அதுவரைக்கும் அவனுடைய விசுவாசம் இல்ல. ஆண்டவருக்கு அவன் மேல நம்பிக்கையும் இல்ல. அழைச்சார். எப்படியாவது உருவாக்கணும் அப்படி பார்க்குறாரு. அப்ப அவன் சுய சித்தத்தை நிறைவேத்துறான். அவனுக்கு புடிச்ச இடத்துல போய் இருந்தான். அங்கேயும் இல்ல. மறுபடியுமா அவன் இன்னொரு இடம் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனான். அ முதலாவது போய் அவன் மலை தேசத்துல தங்கினான் அப்படி சொல்லியிருக்குது. 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவர் போய் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்றார். யோசித்து பாருங்க. நம்ம போய் பலிபீடத்தை கட்டி ஆண்டவர தொழுது கொள்றோம். போற இடத்துலலாம் ஆண்டவர தொழுது கொள்றோம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்த பிடிக்குமா? தேவன் நமக்கு சொன்ன இடத்துல நாம் பலி செலுத்தணும்னா அதை அங்கீகரிச்சுப்பார். இப்ப தேவன் சொல்லாத இடத்துல நம்ம போய் தேவனுக்கு அங்க ஒரு பலி செலுத்தணும், அங்க ஆராதிச்சோம் அப்படின்னா ஆண்டவருக்கு அது விருப்பம் இருக்காது. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ என்ன ஆராதிச்சுனா நான் சந்தோஷப்படுவேனே. நான் சொல்லாத இடத்துல நீ வந்து பலி செலுத்துறியே எனக்கு. அத அங்கீகரிக்க முடியாத வேற வழி இல்ல, அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிக்க முடியாத அங்கீகரிக்கணும். இப்போ அவன் 9வது வசனத்துல அந்த இடத்துலயும் இல்லாம மாறி போறான். ம். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். பாருங்க, அங்கிருந்து ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்றான். தெற்கே பிரயாணம் பண்ணி அங்க ஒரு ஊருக்கு போனான். அப்ப அவன் விருப்பமான ஊர், பசுமையா இருக்கு இந்த இடம். நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லி தானே போனான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், உன் கண்களுக்கு பசுமையான இடத்த நீ தேடுற, அ சுகிட்சமா இருக்க விரும்புற, உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற. அதனால நான் உனக்கு என்ன பண்றேன், தேசத்துல பஞ்சம் உண்டாக்கி அந்த சுகிட்சத்த குறைக்கிறேன். அந்த செழிப்ப நான் அழிக்கிறேன். அப்படி சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்தார், தேசத்துல பஞ்சத்த அனுப்புனார். இப்ப தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. தேவன் இல்லாம பஞ்சம் வராது பூமியில. அதனால தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. தேசத்துல பஞ்சம் உண்டாகும்போது இவரு எதிர்பார்த்ததான அந்த செழிப்பு அங்க இருக்காதே. அதனால தேசம் வறட்சியா மாறுது. இப்ப தேசம் வறட்சியா மாறுறதுனால இவருக்கு இப்ப எங்க தோணுது எண்ணம்? எகிப்துக்கு போவோம். எகிப்துல நைல் நதி இருக்குது. அதனால அங்க பஞ்சத்துல அந்த மாரி பெரிய பஞ்சம் இருக்காது. வேற எங்கனா போனா பஞ்சம் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம்? எகிப்துக்கு போவோம். அங்க கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணுவோம். அந்த இடத்துல கொஞ்ச நாள் குடியிருப்போம். அப்படி சொல்றதான எண்ணம் இவனுக்கு வந்துச்சு. அப்ப கூட இந்த கானானுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இல்ல பாருங்க அவனுக்கு. அப்ப கூட இந்த கானானுக்குள்ள வரணுன்ற எண்ணம் இல்ல. மறுபடியும் அவன் ராங்கா தான் போறான். மறுபடியும் அவன் ராங்கா தான் போறான். அதனால என்ன நடந்துச்சு? இப்போ எகிப்துக்குள்ள போகும்போது, இவனுக்கே தெரியும் அந்த எகிப்தில இருக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அதனால தான் தன் மனைவிக்கு சொல்றான். "நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லிக்கோ. நான் உனக்கு அண்ணன்னு சொல்றேன். இல்லன்னா உன்ன கொண்டு போயிடுவாங்க. என்ன கொன்னுடுவாங்க" அப்படி சொல்லி. அதே மாரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு மனைவிய கொண்டு போவாங்க. அந்த தேசத்தில போனா மனைவிய கொண்டு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அங்க போறானே. அ 12வது வசனம் வாசிம்மா. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். 11வது வசனமும். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு 11வது வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. எகிப்துக்கு பக்கத்துல வரும்போது தான் அவன் மனைவி கிட்ட இப்படி சொல்றான். "உன் நிமித்தம் என்ன கொன்னுடுவாங்க. அதனால நீ என்ன செய் எனக்கு தங்கச்சின்னு சொல்லு." யோசித்து பாருங்க. மனைவி பறி போயிடுவா. மனைவிக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட, தீமை வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட, அங்க அவன் துணிகரமா போறானே. நம்ம போவோமா? நம்ம போவோமா? அதுதான். முரட்டாட்டம்ன்றது அதுதான். ஒரு இடத்துல ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சும், நான் அங்க தான் போவேன் அப்படின்னு போனோம்னா, நமக்கு நஷ்டம் ஏற்படும். நமக்கு நஷ்டம் ஏற்படும். இப்ப ஆபிரகாமுக்கு அது தெரியுது. இங்க போனா நஷ்டம் ஏற்படும். இது ஆபத்தான இடம் அப்படின்னு தெரிஞ்சு கூட என்ன செய்றான்? அவன் ஏதோ ஒரு காரியத்த பண்ணிட்டு அங்க போறான். அப்ப அவனுக்கு என்ன? தான் சுகிட்சமா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும். யார் கஷ்டப்பட்டாலும் அத பத்தி கவலை இல்ல. இப்ப சாராள அவங்கட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனா சாராளுக்கு துக்கமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆபிரகாமுக்கு அத குறிச்சு கவலை இல்ல. ஆபிரகாமுக்கு அத குறிச்சு கவலை இல்ல. உன்ன கொண்டு போனாலும் போகட்டும். நான் செத்துறக்கூடாது. எனக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்றதான எண்ணத்துல தான் அவன் இருந்தான். அதே மாரி என்ன செய்தாங்க? பார்வோன் கொண்டு போயிட்டான். யார? சாராள கொண்டு போயிட்டான். சாராள பார்வோனுக்கு முன்பாக வர்ணிச்சாங்க. ரொம்ப அழகுள்ளவோ ஒருத்தி வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவள தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன பேர் கூட இவன் பாரு அமைதியா இருந்தான். எதுவுமே பண்ணல. இவன் போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணானா? இவனுக்கே தெரியும். தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்மள அடிப்பார். நம்மள திட்டுவார். நான் உன்ன குடியிருக்க சொன்ன தேசம் எது? நீ ஏன் அங்க இல்லாம இங்க வந்த? என்ன கேட்டியா? நீ எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னால? என்கிட்ட எதனா சொன்னியா? நீ எதுக்காக போன? உன் நிமித்தம் தானே நான் தேசத்துல பஞ்சம் உண்டாக்குனேன். அப்ப ஆபிரகாம் நிமித்தம் அந்த தேசத்துல இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு நஷ்டம் வந்திருக்கும். பஞ்சத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவன் ஒருத்தனால. அ அதெல்லாம் அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா யாரோ ஒரு ஆள் உள்ள வந்திருக்கிறான். அது பஞ்சம் உள்ள வந்துருச்சு.
அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏதோ இயற்கையா வந்திருக்கு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆபிரகாம் நிமித்தம் தான் அந்த பஞ்சம் வந்ததுன்னா, ஆபிரகாம என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஊர் ஜனங்கலாம் சேர்ந்து கொன்னுருப்பாங்க. "நீ ஏன் உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி. இப்போ இவன் ஆபிரகாம் கிட்டயும் போய் சாராள் நிமித்தம் போய் ஜெபம் பண்ணி, விண்ணப்பம் பண்ணி, "ஆண்டவரே என் மனைவிய கொண்டு போய்ட்டாங்க. எனக்கு உதவி செய்யுங்க." அப்படி சொல்லி கேட்கவே இல்ல. சைலன்ட்டா ஆயிட்டான். இவனுக்கு ஆடு, மாடு, வேலைக்காரன், வேலைக்காரிலாம் கிடைச்சது. எல்லாம் பார்வோன் குடுத்தான். ஆனா இவன் ஒரு காரியமும் பண்ணல. துக்கப்படல. ஒண்ணும் பண்ணல. இப்ப ஆண்டவரா இவன் என்ன செய்தார்? அ ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவரா நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டோமே! இவனுக்கு ஒரு சந்ததி உருவாகும். அந்த இடத்த நான் ஒரு இடம் குடுக்குறேன்னு சொல்லிட்டோமே! என் வார்த்தை பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, தெய்வமே இவனுக்காக யுத்தம் பண்ணார். தெய்வமே இவனுக்காக யுத்தம் பண்ணார். 13ம் 14ம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு இல்ல, நன்மை. இல்ல, இல்ல, இல்ல. 16வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆ. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். நல்லா கவனிங்க. இவன் எந்த காரியத்துக்கும் ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா ஆபிரகாமுக்காக தேவனே இறங்கிட்டார். ஒரு சில பிரச்சனை தேசத்துல பயங்கரமா வரும்போது, யாருமே அத பத்தி சிந்திக்கல அப்படி சொன்னா, கோர்ட்டே தானா வந்துரும் பார்த்தீங்களா? கேஸ் எடுத்துக்கும். ஹைகோர்ட்டே ஏதோ ஒண்ணு வந்து என்ன செய்யும்? அ நாங்களே வந்து இந்த கேஸ எடுக்கிறோம். அப்படி கோர்ட்டே வந்து ஆஜராயிடும். யாருமே வரமாட்றாங்க. யாரும் அவங்களுக்கு இல்லன்னா கோர்ட்டே வந்துரும். அந்த மாரி ஆண்டவர் பார்த்தாரு. இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்றான். இவன் துக்கமும் பட மாட்றான். நம்மகிட்ட ஜெபமும் பண்ண மாட்றான். நம்மகிட்ட இந்த காரியத்த சொல்ல மாட்றான். மனைவி போயிடுச்சு. இவன் தான் அசால்ட்டா இருக்கிறானே! சரி வேற வழி இல்ல. என் வாக்குத்தத்தத்த நான் நிறைவேத்தணுமே! இவன கூப்பிட்டுட்டேனே! அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? வந்தார். வந்து பார்வோனை மகா வாதையா வாதிச்சுட்டார். மகா வாதையா வாதிச்சார். அவங்க வீட்ல எல்லாருக்கும் வாதம் உண்டாச்சு. அப்போ பார்வோன் சாதாரணமானவர் அல்ல. அவன் மந்திரவாதிகள நெறைய வச்சிருந்தான். அதனால தான் மோசே வந்து கோல் எடுத்துன்னு வந்து பாம்பா ஆக்கும்போது, அந்த மந்திரவாதிகளும் கோல போட்டு பாம்பாக்கிட்டானுங்க. அப்ப பார்வோன் என்ன சொல்றான், "டேய்! நீ என்ன பெரிய அதிசயம் செய்த? உன் கோல கொண்டு வந்து போட்டு பாம்பாக்குன. என் மந்திரவாதிகளும் அத போட்டு பாம்பாக்கிட்டாங்களே! எங்க கடவுளுக்கும் உங்க கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்ல. நீ செய்தது தான் எங்க மந்திரவாதிகளும் செய்தாங்க." ஆனா மோசேவுடைய கோல் என்ன செய்யுது? எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டுருச்சு. அது ஒண்டி தான். பரவால்ல, இருக்கட்டும். ஆனா பாம்பாச்சு, இதுவும் பாம்பாயிடுச்சே! அதனால அவன் மதிக்கல. அதுக்கப்புறமா அவங்க நைல் நதிய ரத்தமா மாத்துனான். மந்திரவாதிகளும் அதை செய்தாங்களாம். ரத்தமா மாத்துனாங்களாம் தண்ணீர. அப்ப பார்வோனுடைய இருதயம் ஏன் கடினப்பட்டுச்சுன்னா, உங்க தெய்வம் செய்யறத தான் எங்க தெய்வமும் செய்யுது. உங்க தெய்வம் செய்யறத தான் எங்க தெய்வமும் செய்யுது. அவன் தவக்கலைகளை வர வச்சான், இவங்களும் வர வச்சாங்க. வெட்டுக்கிளிகள வர வச்சா, இவங்களும் வர வச்சாங்க. சில விஷயங்கள் தான் மந்திரவாதிகளால பண்ண முடியல. புண்ணு வந்துருச்சு எல்லாருக்கும் உடம்புல. அதெல்லாம் தான் மந்திரவாதிகளால பண்ண முடியல. அப்போ பார்வோனுடைய காரியம் என்ன அப்படி சொன்னாக்கா, அவன சுத்தி அதிகமான சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், டாக்டர்கள் இவங்கலாம் இருந்தாங்க. எகிப்தில தான் அதிகமாய் படிச்சவங்க இருந்தாங்க. ஒரு பொணம் செத்து போயிட்டாங்க அப்படி சொன்னாக்கா, 2 வருஷம் ஆனா கூட, 2000 வருஷம் ஆனா கூட, அத கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. எடுக்க வேண்டியதெல்லாம் ஓட்ட போட்டு உறிஞ்சு எடுத்துருவாங்க. உள்ள பதப்படுத்தி வச்சுருவாங்க. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சு, பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அதுல மந்திரவாதிகளும் அதிகமா இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? யார் நிமித்தம் நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு? பார்வோன் கேட்டிருப்பான் இல்லையா? எதனா ஒரு காரியம் சொப்பனம் பார்த்தா கூட மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டுக்கிறாங்களே. நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு எல்லா மந்திரவாதியும் பார்வோனும் கூப்பிட்டான் தானே! அப்ப பார்வோன் எகிப்த சுத்தி மந்திரவாதிகள் இருந்தாங்க. யார் நிமித்தம் எங்க வீட்ல வியாதி வந்திருக்கு? அரண்மனை முழுதும் யார் நிமித்தம் வியாதி, பலவீனம், பாதை வந்திருக்கு? எது நிமித்தம் பாருங்க அப்படி சொல்லும்போது, அவங்க பார்த்துருப்பாங்களே! மந்திரவாதி பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயா! இவ வந்து இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க. உள்ள வந்திருக்கா பாருங்க உங்க வீட்ல சாராள். அவள் வந்து இன்னொருத்தனுடைய மனைவி. யாருடைய மனைவி? அத கொண்டு வந்தான் பாருங்க அண்ணன்னு சொல்லிட்டு. அவனுடைய மனைவி தாங்க. அவன் உங்கள தங்கச்சின்ற அண்ணன்னு சொல்லி ஏமாத்தி உள்ள வச்சுட்டு போயிருக்கான். அதனால அவன் ஆராதிக்கிற கடவுள் உங்கள போட்டு வாதிச்சுட்டு இருக்கிறாரு. உங்கள போட்டு வாதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனடியா அவன் ஆபிரகாம கூப்பிட்டு அனுப்புனான். உடனடியா அவன் ஆபிரகாம கூப்பிட்டு அனுப்புனான். ம். 18வது 18. வசனம்.
அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் பாத்தீங்களா? நீ எனக்கு ஏன் இப்படி செய்த? இப்படியா நீ செய்த? உன் நிமித்தம் என் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சே. உன் மனைவிய ஏன் நீ தங்கச்சின்னு சொன்ன? ரொம்ப பேசினான். அதுக்கப்புறமா என்ன செய்தாங்க? பயந்துட்டோம். என் உயிர் போயிடும்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். அப்படி சொன்னோனையும், இனிமே யாரும் உன்ன தொடமாட்டாங்க. உன் மனைவியும் தொடமாட்டாங்க. அப்படி சொல்லி அவன ஒரு வாக்கு உறுதி பண்ணி, அவனுக்கு குடுத்ததெல்லாம் நீ ரிட்டர்ன் எனக்கு தர தேவையில்ல. அப்படி சொல்லி அவங்கள என்ன செய்தான்? 12வது அதிகாரத்தில வெளிய அனுப்பிட்டான். யார யார? சாராள், அதுக்கப்புறமா ஆபிரகாம், லோத்து இவங்கலாம் எகிப்த விட்டு வெளிய வராங்க. ஏன்னா ஆபிரகாம் எங்க போனாலும் லோத்தும் போவாரு கூடயே. எல்லாரும் வெளிய வராங்க. எல்லாரும் மாத்திரம் வெளிய வரல. அவங்க கூட இன்னொரு ஆளும் வருது ரகசியமா. இன்னொரு ஆளும் ரகசியமா வருது. அது யாரு? அது 16வது அதிகாரத்தில தான் வெளிப்படுது அது. 13வது அதிகாரம் 12ஆண்டு அதிகாரம் கடைசியில ஆபிரகாம் கூட ஒரு ஆள் வருது. அது சைலன்ட்டா இருக்குது. ரகசியம். அது எங்க வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 16வது அதிகாரத்தில தான் வெளிப்படுது. அதான் எகிப்து பெண்ணாகிய ஆகார். அப்ப இந்த ஆகார் யாரு? பார்வோன் புடிச்சிட்டு போனானே, அப்ப சாராளுக்கு தோழியா குடுத்திருந்தான். அடிமை பெண். தோழியா குடுத்திருந்தான். அப்ப தோழியா குடுத்திருந்த அவளையும் என்ன பண்ணான்? நீ எங்க இருக்கோன்னா, அவளுக்கு நான் குடுத்தது குடுத்தது தான். அதனால நீ அவ கூடயே போயிடுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அவ கூடயே போயிடு சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஆனா இங்க 13வது அதிகாரத்தில அவங்க வெளிய வரும்போது, இவங்க இதெல்லாம் கட்டு. ஆபிரகாமும், சாராளும் எகிப்த விட்டு வெளிய வந்தாங்க. அப்படிதான் இருக்குமே தவிர, அவங்க கூட யாரெல்லாம் வந்தது? யாரெல்லாம் எகிப்திலிருந்து வந்தாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க. சமயம் வரும்போது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி, இவங்க அப்படியே என்ன செய்தாங்க? வெளிய வந்தாங்க. வெளிய வரும்போது, சில காரியங்கள் மேய்ப்பர்களுக்கும் இவங்களுக்கும் சில பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா, இவங்க எகிப்தில போய் நெறைய சம்பாதிச்சாங்க. எகிப்தில போய் நெறைய சம்பாதிச்சாங்க. இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ, லோத்துக்கும் சம்பாதனை இருந்துச்சு. மேய்ப்பர்கள் அதிகமானாங்க. மந்தைகள் பெருகுச்சு. அப்ப இவங்க என்ன செய்தாங்க? ஒரு தேசத்தில வந்து குடியிருந்தாங்க. அந்த தேசத்தில நீர்வளம் இருந்துச்சு. ஆனா, இவங்களுக்கு குடுக்கத்தக்கதான நீர் அவங்களுக்கு இல்ல. அந்த தேசம் இவங்கள தாங்கக்கூடாது இருந்துச்சாம். அதனால ஆபிரகாம் மந்தை மேய்ப்பர்களுக்கும், லோத்துவுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சுது. எங்க எஜமான் தான் பெரியவர். அதனால எங்க எஜமானுடைய ஆடு, மாடுகள் தான் தண்ணி குடிக்கும். அப்புறமா தான் லோத்துவுடைய மந்தைகள் தண்ணி குடிக்கும். அப்ப லோத்துவுடைய மேய்ப்பர் என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க எஜமானுக்கும், எங்க எஜமானுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கிட்ட என்ன இருக்கோ, அதுவும் எங்க எஜமான்கிட்ட இருக்கு. அதனால நாங்களும் தண்ணி குடிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நாங்களும் குடுப்போம். இதில தான் பிரச்சனை வந்திருக்கும். அப்ப மேய்ப்பர்களுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை வரும்போது ஆபிரகாம் லோத்த கூப்பிட்டு சொன்னான், "நம்ம மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இனிமே அவங்களுக்கு அந்த கசப்பு, மனக்கசப்பு போகாது. நம்ம என்னத்தான் சமாதானம் பண்ணி வச்சா கூட, அவங்க ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, இவன் என்ன அடிச்சான், அவன் என்ன அடிச்சான், இவன் என்ன அடிச்சான்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதனால தயவு செய்து உங்க மேய்ப்பர கூட்டிட்டு நீ எங்க போறியோ, கிழக்கே போனா நான் மேற்கே போறேன். நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன். நீ எங்க போறியோ அந்த பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப அவன் என்ன செய்தான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சேவாரை பார்த்தான். சேவார் எப்படிப்பட்டதான இடமா இருந்துச்சு? சோதோம், கொமோரா அழியறதுக்கு முன்னால அது செழிப்பான பட்டணமா இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் போல, தேவனுடைய தோட்டம் போல தான் நீர்வளம் பொழிந்தனதா இருந்துச்சாம். அதன் பிறகு தான் சோதோம், கொமோரா அழியும்போது, அது டெட் சீயா மாறுச்சு. அந்த இடம் தான். நீர்வளம் பொருந்தினது அப்படி சொல்லியிருக்காங்களே, அந்த நீர்வளம் பொருந்தினது, அந்த கலிலேயாவிலருந்து வர தண்ணி அங்க தான் வந்து சேரும். அ அங்க வந்து சேர்றதுனால, அதுவும் நன்னீரா இருந்துச்சு. ரொம்ப நல்ல தண்ணி தான் இருந்துச்சு. ஆனா, ஆண்டவர் சோதோம் கொமோரா அழிக்கும்போது, அது உப்பா மாறுச்சு. முழுக்க முழுக்க உப்பா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அது டெட் சீ. அதுவரைக்கும் அந்த இடம் இது பேர் என்ன? சோவார். சோவாரா இருந்த இடம் தான் பிற்காலத்தில சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட பேர் செங்கடலா இது உப்பு கடலா டெட் சீயா மாறுச்சு. சரி. இப்ப அந்த இடம் அவனுக்கு செழிப்பா இருந்ததுனால, அந்த இடத்துக்கு போனான். 13:10 ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. ஆ எகிப்து தேசம் போல அப்படின்னா, எவ்வளோ செழிப்பா இருந்திருக்கும் பாருங்க. ஏதேன் தோட்டம். அதாவது தேவனுடைய தோட்டம் போல இருக்குன்னா, அது எவ்வளவு செழிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சோதோம் கொமோரா அழியும்போது அந்த எரிக்கல் விழுந்துச்சு வானத்திலருந்து. அப்பதான் உப்பு தூணா மாறுங்க. அதனால தான் கந்தகம் பூமியில வந்து விழுந்தது அப்படி சொல்லியிருக்கு. கந்தகத்த அனுப்பி எல்லாரையும் கொன்னாருன்னா,
எரிக்கல் வரும்போதே பயங்கரமா வந்திருக்கும். அது எரிஞ்சுக்கிட்டே அது குழம்பா ஓடிருக்கு. அதனால தான் அந்த டெட் சீ 3 பகுதியா இருக்கு. ஒரே ஒரு கடல்ல உப்பு கடல் 3 பகுதியா இருக்கு. அதுதான் பூமியிலேயே பயங்கரமான பள்ளத்தாக்கு. இப்ப வரைக்கும். பூமியிலேயே கீழ ரொம்ப பள்ளத்தாக்கு இருக்கிறது டெட் சீ தான். ஏன்னா, அந்த கல்லு வந்து விழுந்த இடம் பயங்கரமான பள்ளமாக்கி விட்டுடுச்சு அது. சரி. இப்போ இவன் என்ன செய்தான்? சோவார்ல போயிட்டு என்ன செய்தான்? செழிப்பா இருக்குன்னு அங்க போய் தங்கிட்டான். அங்க போய் தங்கும்போது, இவன் போயிட்டான். இவன் போன பேரு தான் கர்த்தர் என்ன செய்றார்? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அவனுக்கு தரிசனம் ஆகுறார். ஏன்னா, இவன் கானானுக்குள்ள இப்ப வந்துட்டான். கானானுக்குள்ள மறுபடியும் வந்து கானான் ஓரத்துல இவன் குடியிருக்கிறான். இப்ப கானான் ஓரத்துல குடியிருக்கும்போது, ஆண்டவர் இவனுக்கு லோத்து போயிட்டான். லோத்து போயிட்ட உடனேயும் ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமானார். 14வது வசனம். 13, 14. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் ஆமா. ஆ. 13வது அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து மறுபடியும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். நீ நான் சொன்ன இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்ட. உன் நிமித்தம் தான் பஞ்சத்தெல்லாம் உண்டு பண்ணேன். நீ போக வேண்டியாத போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போன. அதனால உனக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு. உன் மனைவியெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இனிமே அந்த மாரி செய்யாத. இனிமே அந்த மாரி செய்யாத. உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இப்ப நீ இருக்கிற குடியிருக்கிற தேசத்தாருமே நீ எழும்பி என்ன செய்? எவ்வளோ தூரம் சுத்தி திரிய முடியுமோ அவ்வளோ தூரம் சுத்தி திரி. எவ்வளோ தூரம் உன்னால கண்ல பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார். இதெல்லாம் உனக்கு தரேன் அப்படி சொன்னார். இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னார். இப்போ லோத்து இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இவனுக்கு தரிசனம் ஆகல? 2 பேரும் கானானுக்குள்ள தானே இருந்தாங்க. லோத்து இருக்கும்போது ஏன் ஆண்டவர் தரிசனம் ஆகல அப்படி சொன்னா? குடுக்குறேன் அப்படி சொல்லலன்னா, இப்போ லோத்து இருக்கும்போது சொல்லியிருந்தாருன்னா, ஆபிரகாமுக்கு குடுக்கிறதான அத்தனையும் லோத்துக்கும் போயிருக்கும். ஏன்னா ஆபிரகாம தான் லோத்து வளர்ந்துட்டே வரான். ஆபிரகாமுக்கு குடுக்குற ஆசீர்வாதமெல்லாம் லோத்துக்கும் பாதி போகுது. அதனால ஆண்டவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கும்போது லோத்துக்கும் போயிடும். அதனால தான் லோத்து பிரியிற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறமா என்ன செய்தார்? லோத்துக்கு ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணினார். என்றென்றைக்கும் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். சரி. அதுக்கப்புறமா என்ன செய்தான்? ஆபிரகாம் 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்கு அதிகமான சந்ததி வரும். அதிகமான சந்ததி வரும். நீ தேசாந்தரியா திரிஞ்சுட்டே இருந்ததுனால தான் உனக்கு என்ன இல்ல? குழந்தை இல்லாம வச்சிருந்தேன். இனிமே உனக்கு அது இருக்காது. இனி உனக்கு எல்லாமே நடக்கும். இனிமே எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இதுக்கு நடுவுல ஒரு யுத்தம் நடந்துச்சு. சோதோம் கொமோராவுல இருக்கிறதான 5 ராஜாக்களுக்கும், மேல இருக்கிறதான சீரியர்கள் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில யுத்தம் நடந்துச்சு. 4 ராஜாக்களும், 5 ராஜாக்களும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. சண்டை போடும்போது, சோதோம் கொமோரா பகுதியில இருக்கிறதான ராஜாக்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. தோல்வி அடைஞ்சாங்க. அவன் மேலேருந்து வந்த அத்தனை பேர் என்ன செய்தாங்க? இவங்கள எல்லாரையும் கொள்ளடிச்சு கொண்டு போகும்போது, லோத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா, அவன் சோதோம் கொமோராவுல இருந்தான். அப்போ அங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாரையும் சிறைபிடிச்சு போகும்போது, அங்கருந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்து எபிரெயன் ஆகிய ஆபிரகாம் கிட்ட அத அறிவிக்கிறான். "எப்பா சோதோம் கொமோரா எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போம்போது, அங்க வாசல்ல இருந்ததான உன்னுடைய தம்பி, உன்னுடைய அண்ணன் பையன் அவனையும் கொண்டு போயிட்டாங்க. அவனையும் கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னு" சொன்னபோது, இவன் என்ன செய்தான்? அந்த ஊர்ல இருக்கிறதான மம்ரோ, யாரேத் 2, 3 பேர் ராட்சத பிறவிகள் அவங்க கும்பலையும், தனக்கு வீட்ல பிறந்ததான 318 பேர். அவங்க எல்லாரையும் என்ன செய்தான் அவன்? ஆயுதம் தரிப்பித்து அவங்ககிட்ட போய் சண்டை போட போனான். இவன் கூட 3 ராட்சதர்கள் இருந்தாங்க. இவன் கூட 3 ராட்சதர்கள் இருந்தாங்க. 14வது அதிகாரம் 24வது வசனம். வாலி வாலிபர்கள் சாப்பிட்டது போக வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே எனும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். முதலாவது ஆனோர், அப்புறமா எஸ்கோல், அப்புறம் மம்ரே. இவங்க எல்லாமே ராட்சத பிறவிங்க. இவங்க எல்லாமே ராட்சத பிறவிங்க. இவங்க ஆபிரகாமுக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. அதனால இவங்க ராட்சத பிறவிங்கன்னா, அவங்க கூட கொஞ்சம் ஜனங்க வந்தாங்க இல்லையா? அவங்கள ராட்சதர்களா தானே வந்திருப்பாங்க. இப்ப ஆபிரகாம் வீட்ல 318 பேர் தானே. அப்ப இவங்க எல்லாம் போய் என்ன செய்தாங்க? அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணும்போது அவங்க தோல்வி அடைஞ்சு ஓடிட்டாங்க. ஏன்னா, நைட்டோட நைட் அவங்க அவங்க மேல போய் விழுந்தாங்க இவங்க.
பயந்து ஓடிட்டாங்க. அப்ப இவங்க நெறைய பாதியும் கொள்ளடிச்சுட்டு தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ சோதோம் கொமோரா ராஜா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆபிரகாம் போய் அவங்கள ஜெயிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் சோதோம் கொமோரா ராஜா வந்தான். வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கோ, ஜனங்கள மட்டும் எனக்கு குடுத்துரு அப்படி சொல்லி. உடனே அவன் என்ன சொன்னான், நீ ஒரு ராஜா, நீ வந்து என்ன ஐஸ்வர்யம் வாங்கினேன்னு ஊர்லாம் சொல்லுவ. அதனால என் கடவுள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் கடவுளுக்கு நேரா கை நீட்டுறேன். ஒரு சரட்டு கூட எடுக்க மாட்டேன். ஆனா என் கூட வந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த அஸ்கோல், மம்ரோ இவங்கலாம். அவங்களுக்கு மட்டும் நீ என்ன செய், அவங்களுக்கு வேண்டிய பங்க பிரிச்சு குடுத்துட்டு மிச்சத்த நீ எடுத்துட்டு போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. என்னுடைய ஜனங்களையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மட்டும் பங்கு வாங்கி குடுத்து வந்தான். இதுக்கு நடுவுல தான் அந்த மெல்கிசேதேக் அவரு வராரு. அவரு வந்து உன்னதமான தேவன் உன் சத்துருவை உன் கையில குடுத்ததுக்காக, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்ன பண்ணாரு? அப்பமும், திராட்சரசமும் குடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவரு ஆசாரியன் அப்படி சொல்லியிருக்கு. அவர் சாலோமின் ராஜா. அந்த தேசம் சாலோம் அப்படி சொல்ற ஒரு தேசம் இருந்துச்சு அந்த கானானுக்குள்ள. அந்த கானானுக்குள்ள இருக்கிற சாலோமுக்கு இவர் தான் ராஜா. அதனால தான் அவர் சாலோமின் ராஜா அப்படி சொல்லியிருக்கு. 19லருந்து 18லருந்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆ. ஆசீர்வதித்து அப்பமும் திராட்சையும் கொண்டு வந்து ஒரு ராஜா எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும்? உன்னதமான தேவனுக்கு ஆசாரியன் அப்படி சொல்லியிருக்குது. அவர் ராஜா, ஆசாரியனாவும் இருந்திருக்கார். அப்ப எந்த தேசத்த அரசாண்டார்? இப்ப நம்ம சொல்றோமே எருசாலேம். அந்த எருசலேமை தான் அப்ப சாலோம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தாவீதின் காலத்துல தான் அது எருசலேம் அப்படின்னு மாறுச்சு. அப்ப எருசாலோம் அது. எருசாலோம். எருசலேம் இல்ல, எருசாலோம். இப்ப எருசாலோம் அப்படி சொன்னாக்கா, எங்களுக்கு மறுபடியும் அந்த சமாதானம் திரும்பி வரட்டும். அந்த சமாதானம் எங்களுக்கு வருவதாக. அப்ப மெல்கிசேதேக் இருந்த நாட்கள்ல தேவன் உன்னதமான தேவன் தான் அந்த தேசத்துல இருந்தாரே. அதனால தான் அவன் சாலோம் தேசத்த அரசாண்டான். அப்ப அதான் இப்போ இருக்கிறதான எருசலேம் தான் அந்த மெல்கிசேதேக் அரசாண்ட இடம். அப்ப அவரு வந்து என்ன செய்தார்? அப்பமும் திராட்சரசமும் குடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உன்னதமான தேவன் உன் சத்துரு உன் கையில ஒப்பு கொடுத்தார். ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படி சொல்லி. அப்ப அவன் தசம்பாவம் எல்லாத்தையும் குடுத்தான். காணிக்கை தசமாவெல்லாம் அவருக்கு தந்து அனுப்புனான். இதெல்லாம் இந்த அதிகாரத்தோட முடியுது. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா, இவங்க போய் தோற்கடிச்சாங்களே, அந்த ராஜாக்கள்லாம் பயந்து தான் ஒருத்தன ஒருத்தன் வெட்டிக்கிட்டாங்க. ஆனா, யாரு வந்தது இருட்டுல அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படி சொன்னாக்கா, ஆபிரகாம் இவனுக்கு ராஜா கிடையாது. ஆபிரகாம் ராஜா கிடையாது. அவன் ஒரு சாதாரண மனுஷன். மேய்ப்பர்கள் அவன். மேய்ப்பர் அவன். மேய்ப்பர்கள கையில வச்சிருக்கிறான். அவன் வந்து நம்மள காலி பண்ணிட்டு போயிட்டானே! அவன சும்மா விடக்கூடாது. அவன காலி பண்ணி ஆவணுன்றதான எண்ணம் அவங்களுக்கு உதயமாகும். அப்ப ஆபிரகாம அடிக்க வரலாம். ஆபிரகாம அடிக்க வரலாம். ஆபிரகாம் பயந்துட்டு இருந்தான். ஆபிரகாம் பயந்துட்டே இருந்தான். ஆபிரகாம் பயப்படுறான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அவனுக்கு 15வது அதிகாரம் 1வது வசனத்துல தரிசனமாகி சொல்றார். ஆபிரகாமே பயப்படாதே. இந்த காரியங்கள்லாம் முடிந்தபோது, அ 2வது வசனத்துல அதற்கு கர்த்தர் ஆண்டவராகி படிம்மா 2வது வசனம். அது 1வது வசனமா 2வது வசனம் படி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் இப்ப என்றார். ஆண்டவர் அவன தைரியப்படுத்துறார். நீ பயப்படுற, அவங்க உன்கிட்ட வர முடியாது. நான் உனக்கு மகா பெரிய பெலனும் கேடகமா இருக்கிறேன். நான் தான் உனக்கு சக்தி. நான் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன். என்ன மிஞ்சி உன்னை யாரும் தொட முடியாது. என்ன மிஞ்சி உன்னை யாரும் தொட முடியாது. நான் சொன்ன வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேறிக்க நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனால தைரியமாயிரு. அப்படி சொல்லியிருக்கும்போது, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு. எவ்வளோ பணம் இருக்கு. ஆடு மாடுகள் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே. நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன குடுப்பீர் ஆண்டவரே? எனக்கு குழந்தை இல்லையே. இந்த தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசார், அவன நான் விலை குடுத்து வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக. அவன் கொஞ்சம் அறிவாளியும் படிச்சவனா இருக்கிறான். அவன் தான் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கிறான். என் வீட்ல இருக்கிறதான எல்லா கணக்கு வழக்கையும் அவன் தான் பார்த்துருக்கிறான். அவன் தமஸ்கு ஊரான். இந்த கானான் தேசத்தை சேர்ந்தவன் இல்ல. அவன் ஒரு சில நேரத்துல எஜமான விட்டு ஓடி வந்தவனாம். அவன் எஜமான்கிட்ட ஓடி வந்து ஆபிரகாம் தஞ்சம் புகுந்துட்டான். அவன் எஜமான் தேடி வரும்போது, இதெல்லாம் பைபிள்ல இல்ல, சரித்திரத்துல இருக்கு. அவன் எஜமான் தேடி வரும்போது, அவனுக்கு சில பணத்த குடுத்து,
இவனை சொந்தமாக்கிட்டான் ஆபிரகாம். அதனால இவன் ஆபிரகாம் வீட்டிலேயே வளர்ந்தான். ஆபிரகாம் வீட்டிலேயே வளர்ந்தான். இப்போ ஆபிரகாமுக்குடைய எல்லா சொத்தும் இவன் தான் பார்த்துட்டு இருக்கிறான் கணக்கு வழக்கு. அதனால தான் இந்த தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான். விசாரணை கர்த்தன் அப்படி சொல்றாரு. ம். 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். ம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். நல்லா கவனிங்க. முதலாவது அந்த எலியாசர் இவனுக்கு விசாரணை கர்த்தனா இருக்கிறான். ஆபிரகாமுக்கு தான் குழந்தையே கிடையாது. என் வீட்டில் பிறந்ததான இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே அப்படி சொல்றானே. யார் அவன் வீட்டில் பிறந்தவன்? ஆபிரகாம் வீட்டில் பிறந்தது யாரு? இந்த எலியாசர் விசாரணை கர்த்தனா இருக்கிறானே, இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ஆண் குழந்தை. இவன் தானே ஆபிரகாமுக்கு எல்லாமே ஏ டு ஜெட்டா இருக்கிறான். சப்போஸ் ஆபிரகாம் மரிச்சிட்டான் அப்படின்னாக்கா அந்த சொத்து யாருக்கு போகும்? இந்த எலியாசர் கிட்ட வரும். எலியாசர் கிட்ட இருந்து யாருக்கு போகும்? அவனுடைய பிள்ளைக்கு போகும். அப்ப ஆபிரகாம் வீட்டுல யார் பிறந்திருக்கிறாங்க? எலியாசருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எலியாசருடைய பையன் பிறந்திருக்கிறான். அப்ப எலியாசருடைய பையன், அதனால தான் சொல்றேன் என் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவன் தானே எனக்கு அப்புறமா சுதந்திரவாளியா வருவான். எல்லாம் சொத்து அவனுக்கு தானே நான் போவோம். நான் செத்து போயிட்டா இப்ப எனக்கு வயசாகி போச்சு அப்படி சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் நல்ல சுதந்திரவாளி. நீனா யாருக்கோ கொண்டு போய் உன் சொத்தை கொடுப்பியா? இவன் நல்ல உன் சுதந்திரவாளி. ஆ. 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று பாருங்க, சொல்லி. இன்னும் இஸ்மாவேலும் பிறக்கல. இன்னும் இஸ்மாவேலும் பிறக்கல. அப்ப இஸ்மாவேல் பிறந்தா ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்போ இவன் அல்ல உன் சுதந்திரவாளி. நிறைய பேர் இது எலியாசர் நினைச்சுப்பாங்க. எலியாசர்ல எலியாசருக்கு பிறந்த பையன். அப்போ இவன் அல்ல உன் சுதந்திரவாளி அப்படின்னா அவன் முதவே சொல்லியிருக்கணும். தமஸ்கு ஊரானே ஆகிய இந்த எலியாசர் அப்படி சொன்னானே. அப்போ அவன் தமஸ்கு ஊர்ல இருந்து வந்தவன். அப்ப தன் வீட்டுல பிறந்தவன் அவன் கிடையாது. வீட்டுல பிறந்தவன் இந்த எலியாசர் உடைய மகன். அவன் தான் முதிர் வயது ஆபிரகாம் வீட்டிலேயே வளர்ந்து வந்த. இப்ப இவன் இந்த சுதந்திரவாளி ஆக முடியாது. உன் கர்ப்ப பிறப்பு, உனக்கு பிறக்க போற பையன் இருக்கிறான், கண்டிப்பா பிறப்பான், அவன்தான். அப்ப அதுக்கு என்ன அடையாளம் கேட்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. இவனும் போய் பலி செலுத்துறான். பலி செலுத்தும் போது சில விஷயங்கள் இவனுக்கு தவறுது. என்ன? பறவைகளை துண்டிக்காம, அதோடைய மலைப்பையை எடுத்து கீழே போடாம அப்படியே இவன் கிள்ளி வச்சுட்டான். மற்றதெல்லாம் துண்டிச்சான், பறவைகளை மட்டும் துண்டிக்கல. அதுல மலைப்பை இருந்ததுனால கர்த்தரால் அங்கீகரிக்க முடியல. சுத்தம் இல்லாத பறவை மாதிரி ஆயிப்போச்சு. அது எல்லாத்தையும் வெட்டி துண்டங்கள் துண்டங்களா வச்சான். ஆனா பறவைகளை மட்டும் கழுத்தை கிள்ளி வச்சுட்டான். அப்ப எப்படி அதை பலி கொடுக்கணும்? அதை 2 பகுதியா ஆக்காம, 2 துண்டா ஆக்காம நடுவுல பொளந்து அதோடைய குடல் மலைப்பை எல்லாத்தையும் தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு தான் அதை பலிபடுத்து மேல வைக்கணும். ஆனா எல்லாத்தையும் அவன் சுத்தம் பண்ணவன் இந்த பறவைகளை மட்டும் அப்படி செய்யல. அது மலைப்பையோட இருந்துச்சு, குடல் இருந்துச்சு அதுல. அதனால அது தீட்டா மாறி போச்சு, அசுத்தமா மாறி போச்சு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? ரொம்ப நேரமா அது மேல அக்கினி இறக்கல. ரொம்ப நேரமா அக்கினி இறக்கலன்னு என்ன ஆகும்? பறவைகள் மேல பறந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த பறவைகள் கறியை பார்த்த உடனே வந்து எடுக்க ஆரம்பிச்சது. இவன் ஒரு நாள் பொழுதும் அதை துரத்திக்கிட்டே இருந்தான். துரத்திக்கிட்டே இருந்தான். சரியான விதத்துல நாம் பலி செலுத்தல அப்படி சொன்னாக்கா கர்த்தர் அதை அங்கீகரிக்க தாமதிப்பார். நாம் சரியா பலி செலுத்தணும். ஆண்டவர் சமூகத்துல வரும்போதே நாம் மனதை சுத்தமாக்கணும், எண்ணங்களை சுத்தமாக்கணும், இருதயத்தை சுத்தமாக்கணும். இந்த இடத்துல வந்து உட்காரும்போது நான் செலுத்துற பலி பரிசுத்தமா தான் என் தேவனுக்கு செலுத்தப்படணும். எந்த எண்ணமும் இல்லாம, எந்த காரியமும் நான் நினைக்காம, எதையும் யோசிக்காம அப்படி பலி செலுத்துறாங்களே அவங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்களுடைய பலி தான் அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா அந்த பலி செலுத்தி சாபத்தை வாங்கிட்டு வந்துடும். அதனால தான் நான் யாரா இருந்தாலும் கண்ண மூடு, கண்ண மூடு, கண்ண மூடு அப்படி சொல்றேனே. சின்ன பசங்களா இருந்தாலும் சரிதான். ஆராதனை நேரத்துல கண்ண திறந்து பார்க்கக்கூடாது. கண்ண திறந்து பார்த்தோம்னா அது அசுத்தம். அப்ப என்ன ஆகும்? சாபம் வரும். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பதிலா சாபம் வரும். எங்க நான் இருக்கிறதான மேட்டுப்பாளையத்துலலாம் ஒரு சின்ன பசங்க கூட கண்ண திறக்கக்கூடாது, பேசக்கூடாது, விளையாடக்கூடாது. அவ்வளோதான். அடி பின்னி எடுத்துருவேன். அப்ப அவங்க எல்லாமே கண்ண மூடி சோத்திரம் பண்ணணும். சத்தமா சோத்திரம் பண்ணணும். அப்படிதான் நாம, ஏன்னா நம்ம தேவனை ஆராதிக்கிறோம்.
தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஒரு சின்ன விஷயம்தான். பறவை சின்னது தான். பறவை சின்னது தான். அது என்ன பண்ண போகுது? கிள்ளி வச்சான். ஆனா அதுதான் அவனுக்கு டேஞ்சரா மாறுச்சு. அதுதான் அவனுக்கு டேஞ்சரா மாறுச்சு. பெரிய பெரிய ஆடு மாடெல்லாம் வெட்டினான். 2 பக்கமா பொளந்தான். அது அவனுக்கு பிரச்சனை இல்ல. பெரியவங்கலாம் தானா கண்ண மூடிக்குவாங்க. ஆனா சின்ன காரியம் தான். அற்ப விஷயம் அவனுக்கு டேஞ்சரா மாறிப்போச்சு. உன் பிள்ளைகள் எல்லாம் தங்கள் தேசத்தில் இல்லாத அந்நியரை 400 வருஷம் சேவிப்பாங்கன்னு சபிச்சுட்டார் ஆண்டவர். சாபம் குடுத்துட்டார். பிள்ளை பொறக்கும். ஆனா அப்படி ஆயிடுச்சு. அப்ப இவன் என்ன செய்தான்? 15வது அதிகாரம் முடிஞ்சுச்சு. 15வது அதிகாரத்த முடியும்போது, அவர் சொல்றாரு, "நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில போய் சேருவப்பா. உன்ன நல்ல முதிர் வயதில அடக்கம் பண்ணுவாங்க. உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும்னு" சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்ப அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தான். இப்போ சாராளுக்கு மனசு சரியில்ல. ஆபிரகாம் நைட்டு ஃபுல்லா போய் என்ன செய்தான்? தனியா போய் உட்காந்து ஆண்டவர ஆராதிச்சுட்டு வரான். இப்ப சாராளுக்கு புருஷன் நைட்டு ஃபுல்லா எங்கேயோ போய் தனியா உட்காந்துட்டு இருக்கிறானே! அவன் தேவனுக்கு பலி செலுத்த போனான் அப்படின்னு தெரியுமா? இப்ப பலி செலுத்த போனா கூட சாராள் தெரிஞ்சிருக்கும். எதுக்காக இப்போ போய் பலி செலுத்த போறாரு? நைட்டு கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தாரு. திடீர்னு ஆண்டவர் பேசினாரு. "எனக்கு குழந்தை இல்லையே! எனக்கு பிள்ளை இல்லையே! எனக்கு என்ன குடுப்ப?" அப்படி சொல்லி கேட்டத சாராளும் கேட்டிருப்பா இல்லையா? அ 3வது வசனம் படிம்மா. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த இல்ல, பின்பு 3வது வசனம் 15:3. பின்னும் ஆபிரகாம், "தேவரீர் எனக்கு பிள்ளை இல்லையே, புத்திர சுவிகாரம் அருளவில்லையே" அப்படி சொல்றான். அப்போ எனக்கு என்ன குடுப்ப? எனக்கு தான் குழந்தை இல்லையே! இப்படி ஆண்டவர்ட்ட அவன் பேசிட்டு இருக்கும்போது, சாராள் கண்டிப்பா கேட்டிருப்பா இல்லையா? வீட்ல தானே இருக்காவோ! கூடாரத்து உள்ள தானே உட்காந்துருக்கிறார். ஆண்டவர் அதனால தானே வெளிய வா! கூடாரத்த விட்டு வெளிய வா! நட்சத்திரங்கள பாரு! அதுவும் அவ்வளவா உனக்கு சந்ததி இருக்கும்னு சொன்னார் இல்லையா? இப்போ சாராள் இதெல்லாம் கேட்டிருக்கிறா வீட்ல. புருஷன் எவ்வளோ வேதனைப்படுறானே குழந்தை இல்லன்ட்டு. யார் வீட்ல இருக்கிறதான பிள்ளையும் நம்ம வீட்டு சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குதே! நம்ம வீட்ல குழந்தை இல்லையே! நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நைட்லாம் அவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா. புருஷனும் என்ன செய்தான்? பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப சாராள் மனசுல என்ன தோண்டியிருக்கும்? அவனுக்கு நைட்ல தூக்கம் வரல. கடவுள்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு குழந்தைக்காக. குழந்தைக்காக கடவுள்கிட்ட போய் பலி செலுத்தி கெஞ்சி அழுதுட்டு இருக்கானே! நைட்டு முழுவதும் வீட்டுக்கு வராம இப்படி ஆயிட்டானே! இவனுக்கு குழந்தை இல்லன்னு வேதனைப்படுறானே! அப்படி சொல்லி அவ ஒரு முடிவு எடுக்கிறா. அப்பதான். அவ ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு? தனக்கு அடிமையாய் வந்ததான ஆகார். அவள் யாருடைய மனைவியே கிடையாது. எகிப்தில இருக்கும்போது பார்வோன் அவளுக்கு குடுத்தான். அவள் விவாகம் ஆவாத கன்னி பெண் தான். அதனால இவள குடுத்தோம்னாக்கா, நமக்கு அடிமை பெண் தான். நம்ம வீட்ல தானே இவளும் இருப்பா. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பொறக்கும் தானே! அந்த குழந்தை சுதந்திரவளியா மாச்சுனா அவன் சந்தோஷப்படுவானே! நம்முடைய புருஷன் சந்தோஷப்படுவானே! அப்படின்னு எண்ணத்தில தான். எண்ணத்தில தான். காலையில அவன் எழும்பி வந்தான். "ஏன் நைட்டு ஃபுல்லா போய் தூக்கம் வராம நீங்க அங்க உட்காந்துட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை தானே இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் அடிமை பெண் ஆகார் இருக்கா தானே! அவகிட்ட சேரும். அவ மூலியமா உனக்கு சந்ததி வரும். கண்டிப்பா. அந்த சந்ததி நம்ம வீட்ட கட்டி எழுப்பும்" அப்படி சொல்லிட்டா. இப்ப ஆபிரகாம் என்ன செய்யல? எதையும் யோசிக்கல. அவ சொன்னதுக்கு செவி சாய்ச்சுட்டான். செவி சாய்ச்ச உடனே குழந்தை பொறந்துடுச்சு. குழந்தை பொறந்துடுச்சு. ஆனா, ஆண்டவர் இவங்கட்ட கோவப்பட்டுட்டார். ஆபிரகாம் கிட்ட கோவப்பட்டுட்டார். நான் உனக்கு என்ன சொன்னேன்? உன் கர்ப்ப பிறப்பு அப்படின்னாக்கா, சாராள் தானே ஆபிரகாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இன்னும் ஆகார கல்யாணம் பண்ணலையே. அப்ப சாராள கல்யாணம் பண்ணா பிறகு தானே கர்ப்ப பிறப்பு. ஆகாருக்கு பொண்டாட்டி இல்லையே. அப்ப சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு தானே குழந்தை பிறக்கணும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். இவன் வாக்குத்தத்தம் மீறிட்டான். சாராளுக்கு செவி கொடுத்துட்டான். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, இல்ல நம்ம கர்ப்ப பிறப்புன்னு ஒண்ணு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம 2 பேருக்கு தான் குழந்தை பொறக்கும். அப்ப அவ என்ன சொல்றா? கர்த்தர் என் கர்ப்பத்த அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் என் கர்ப்பத்த அடைச்சு வச்சிருக்கிறார். அதனால இவள் மூலியமாவது நமக்கு சந்ததி உண்டாகட்டும். அப்படி சொல்றா. 2வது வசனம் 16:2. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். பாத்தீங்களா? அவ எப்படி சொல்றா பாருங்க. என் கர்ப்பத்த கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார். அது திறக்கப்படாது. அதனால நீ போய் வேதனைப்பட்டு வராதே. இவ கூட சேர்ந்துரு. இவ கூட சேர்ந்தா நம்மளுக்கு குழந்தை பொறக்கும். கண்டிப்பா அந்த குழந்தை நம்ம வீட்ட கட்டி எழுப்பிடலாம். அப்போ அது அவனுக்கு இப்படி சொன்ன உடனே, "அப்படியா கடவுளே உன் கர்ப்பத்த அடைச்சு வச்சிருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்?" சரி, எப்படியோ நம்மளுக்கு குழந்தை பொறந்தா போதும் அப்படி சொல்லிட்டு தான் அவன் என்ன செய்தான்? ஆகாரம் ஏத்துக்கிட்டான். ஆகாரம் ஏத்துட்டு குழந்தை வந்துடுச்சு. குழந்தை வந்துருச்சு. அவ கர்ப்பவதி ஆயிட்டான். கர்ப்பவதி ஆன பிறகு
ஆண்டவருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிப்போச்சு. ஆகார் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும்போது அவன் 86 வயசு. 86 வயசுனாக்கா 85 வயசுல ஆகார கொடுத்தான். அவன் எத்தனை வயசுல வந்தான்? ஆரான்லேருந்து 75 வயசுல வந்தான். 10 வருஷம் முடிஞ்சுது இப்போ. 10 வருஷம் முடிஞ்சபோது 85 வயசு. 85 வயசுல ஆகாரை இவன் எடுக்கிறான். 86வது வயசுல குழந்தை பிறக்குது. 1 வருஷத்துல குழந்தை பிறக்குது. 15வது வசனம். ம். ஆ 16, 15. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். 86 வயது. 86 வயதா இருந்தான். அப்போ எப்போ அவ கொடுத்தா? 85 வயசுல கொடுத்தா. அப்போ இவங்க கானானை விட்டு வெளியே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 10 வருஷம். இந்த 10 வருஷமா கழிச்சு இப்போ இவளுக்கு என்ன செய்தார்? 11வது வருஷத்துல குழந்தை பிறக்குது. 11வது வருஷத்துல குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எப்போ சாராள இவன் எடுத்தானோ அந்த டைம்ல அந்த ஆண்டவருக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் இவனுக்குள்ள தரிசனம் ஆகல. தரிசனமாக அந்த ஆண்டவர் மௌனமாயிட்டார். ரொம்ப துக்கம் ஆண்டவருக்கு. ரொம்ப துக்கம். 13 வருஷம் முடியுது. 13 வருஷம் முடியும்போது இஸ்மாவேலும் 13 வயசு ஆயிட்டான். இஸ்மாவேலும் வளர்ந்துட்டான். 11 வயசு 12 வயசு இருக்குன்னு வைங்க. இந்த டைம்ல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். ஆமா, இஸ்மாவேலுக்கு 12 வயசு. இந்த டைம்ல அவனுக்கு தரிசனமானார். அப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99 வயசு. 86 வயசுலேருந்து 99 வயசு அப்படின்னா நடுவில் 13 வருஷம். அப்போ எப்பத்துலேருந்து இவரை ஆண்டவர் பேசல? ஆகாரை எடுத்த டைம்லேருந்து பேசல. இப்போ இஸ்மாவேலுக்கு என்ன வயசா இருக்கும்? ஆண்டவர் மறுபடியும் தரிசனம் ஆகும்போது 12 வயசு இருக்கும். இப்போ என்ன செய்தார் ஆண்டவர்? கோபத்தோடு அவனை திட்டார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ என்ன நடத்தின? நீ என்ன பண்ண? நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன். நீ அந்த வாக்குறுதியை மீறின. அதனால தான் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படி சொல்லி திட்டுறார். சவுண்டா பேசுறார் ஆண்டவர். 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் அவன் உத்தமத்துல என்ன குறைஞ்சான்? எந்த விஷயத்துல அவன் கெட்டவனா மாறினான்? காரணம் என்ன? தேவன் எவ்வளோ பேசினா கூட அந்த காரியத்தை அவன் முழுமையா நம்பி அது காத்தில்ல. காத்திருக்காம மாத்திக்கிட்டே இருந்தான். மாத்திக்கிட்டே இருந்தான். அதனால தான் ஆண்டவர் கோபமா வந்து, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் உன் சாராளுடைய கர்ப்பத்தை திறக்க மாட்டேனா? அவ சொன்ன உடனே அவ பேச்சு கேட்டுட்டியே. உன் மனைவி பேச்சு எப்படியா கேட்ப? அநியாயத்துக்கு என்ன நீ நம்பலையே. இப்ப நீ அவ கூட சேர்ந்துட்டியே. நான் என்ன பண்றது? இனிமேலாவது எனக்கு முன்பாக உத்தமனா நடந்துக்கோ. என்ன மாத்திரம் நேசி. என்ன நேசி, அப்ப நான் உனக்கு சொல்ல வேண்டியதான காரியத்தை சொல்லுவேன். அப்படி சொல்லி சத்தம் போட்டான். சத்தம் போட்டார் ஆண்டவர். அவன் பயந்துட்டான். 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் எனக்கும் உனக்கும், நீ உத்தமனா நடந்தினா உனக்கும் எனக்கும் நான் உடன்படிக்கை பண்ணுவேன். நீ உத்தமனா நடக்கலாம், நான் எப்படி உடன்படிக்கை பண்ணுவேன்? உன்னை திரளான சந்ததிக்கு தகப்பனாக்குவேன் நான் தானே சொன்னேன். உடன்படிக்கை பண்ணு. நீ உண்மையா நடந்துக்க அப்படி சொல்லும்போது அவன் பயந்துட்டான். பயந்து என்ன செய்தான்? ஆண்டவருடைய காலில் விழுந்துட்டான். என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொல்லி பயந்து காலில் விழுந்துட்டான். 3வது வசனம். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். பாத்தீங்களா? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுறாங்க. நான் பழைய ஏற்பாட்டுல முகங்குப்புற விழுறாங்க அப்படி சொன்னாக்கா, ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும், இல்ல தாழ்த்தணும். இந்த 2ல எதுனா ஒண்ணு தான். அப்போ அப்படியே முகங்குப்புற விழுந்தாங்கன்னா தாழ்த்திட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு விழுவாங்க. அப்படி விழுந்தான். இப்போ அவனே தன்னை தாழ்த்திட்டான். மன்னிப்பு கேட்டான். இப்போ ஆண்டவர் கோபமா பேசாம, இப்பொழுது தான் ஆண்டவர் அவனோடு பேசி, தேவன் அவனோடு பேசி அப்படின்னு ஆரம்பிக்குது. ம். தேவன் 3வது வசனம் முழுசா. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனுடைய பேசி தேவன் அவனோடு பேசி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ சாப்பிட்டா வரார் ஆண்டவர். சத்தம் போட்டார், திட்டினார், கடிந்து கொண்டார். இப்போ அவன் காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். இப்போ ஆண்டவர் சாப்பிட்டா பேசுறார் அவனோடு பேசி. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் உனக்கு செய்ய போறதான காரியம் பெரிதா இருக்குது அப்படி சொல்லிட்டு 4வது வசனத்துல இருந்து நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நான் உன்ன கூட பண்ற உடன்படிக்கை என்னன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். உனக்கிட்ட வந்து நிறைய ஜாதிகள் உருவாக்கப்படும். அதனால உன் பேர் இனிமே ஆபிராம் அப்படி சொல்லாமல் ஆபிரகாம் அப்படி சொல்லப்படும். 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இவ்வளோ சொல்லிட்டு வரார். இவ்வளோ சொல்லிட்டு வந்து சாராளுடைய பேரையே மாத்துறாரு. 15வது வசனம். 15, 17, 15. பின்னும் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். முதல் சாராள் அப்படிங்கிற சாராய், சாராய் அவ பேர். சாராய் அப்படிதான். சாராயை வந்து சாரால ஆண்டவர் மாத்தினார். சாராய் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்றாணி அப்படி சொல்லி அர்த்தம். சாராள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தாய் அப்படி சொல்ற ராணி அப்படின்னு அர்த்தம். அப்போ சாதாரணமா இருந்ததான் அவளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறார். இவனும் ஒரு உயர்ந்த தகப்பனா இருந்தவனை ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்தி ஆபிரகாம், சாராய், சாராள் அப்படி சொல்லி மாத்திட்டார். இவ்வளோ பண்ண உடனேயும் இவனுக்கு இருந்த பிரச்சனை பார்த்தீங்களா? நம்பிக்கையே கிடையாது. ஆபிரகாமுக்கு நம்பிக்கையே கிடையாது. சிரிக்கிறான். ஆபிரகாம் சிரிக்கிறான். என்னங்க 100 வயசு ஆக போகுது. 90 வயசு ஆகிப்போச்சுங்க எனக்கு. 100 வயசு ஆக போகுது. சாராளுக்கு 90 வயசு ஆகிப்போச்சு. இப்போ போய் குழந்தை பிறக்கும், உனக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்கும்னா என்ன நம்புற காரியமாங்க இது? இஸ்மாவேல் உமக்கு பிழைப்பானாக, அவன் தான் எனக்கு பிறந்துட்டானே. இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு மறுபடியும் முகம் குப்புற விடுறான். குனிஞ்சி சிரிக்கிறான். 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாளோ என்று எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மிகவா பெருக பண்ணுவேன், உனக்கு குழந்தை பிறக்கும் போது அப்படி இப்படி நான் திரளான ஜாதியான்னு பேர்லாம் வேற மாத்தி வைக்கிறார். இவ்வளவும் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு இருந்து கடைசியில் என்ன பண்ணான்? காலில் விழுந்துட்டு, இப்ப எதுக்கு காலில் விழுறாரு அவர்? ஆண்டவர் காலில் இஸ்மாவேலுக்காக விழுந்தார். அவருக்காக விழ, இஸ்மாவேலுக்காக. என்ன ஆண்டவரே, 100 வயசு ஆகிப்போச்சு எனக்கு, சாராளுக்கு 90 வயசு ஆகிப்போச்சு, ஆவர காரியத்தை பேசுங்க. இப்போ போயிட்டு சாராளுக்கும் உனக்கும் குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்காத காரியத்தெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? இஸ்மாவேல் இருக்கான் இல்லையா, அவன் பிழைக்கட்டும் உமக்கு முன்பாக, அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவனுக்காக நான் காலில் விழுந்துட்டான். இவன் பண்ண வேலை தான் இந்த நாள் வரைக்கும் பெரிய அவஸ்தையா இருக்குது. இஸ்மாவேலை ஆண்டவர் பிரபுவா மாத்துவேன், ஜாதிகளுக்கு அப்படி பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், அப்படி இப்படின்னு இவனால தான் சொல்லிட்டாரு. இவன் தான் பெரிய ஆப்பு வச்சுக்கிட்டான். இன்னைய வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போராட்டமும் பிரச்சனையும் எதனால வருதுன்னாக்கா அந்த முஸ்லிம்களால தான். இது வரைக்கும் போராட்டம் அவங்கள சுத்தி இருக்கிறதான எல்லாம் தேசமும் தான் முகமதியர்கள். இன்ன வரைக்கும் ஏன் போராடின்னு கிடக்குறாங்க? இவன் பண்ண வேலை தான். இஸ்மாவேலும் மூக்கு முன்பாக பிழைக்கட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் உனக்கு குழந்தை பிறக்கும் நான் சொன்னது உண்மை, நீ என்ன சிரிக்கிற? நீ சிரிச்சதானே, அதனால அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை அப்படி சொல்லிட்டார். ஈசாக் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் சிரித்தான் அர்த்தம். சகாக் அப்படி சொன்னா சிரிப்பு. ஈசாக் அப்படி சொன்னாக்கா அந்த மனுஷன் சிரித்தான். அப்படி பேர் வச்சு சொல்லிட்டார் ஆண்டவர். மகன் உன்னை அவமானப்படுத்துறேன் நான், அவனுக்கு பேர் வை, ஈசாக்குன்னு பேர் வை அப்படி சொல்லிட்டார். கீழே படிமா 18, 19. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. டேய் நிச்சயமா உன் மனைவி குழந்தை பிறக்கும், கண்டிப்பா குழந்தை பிறக்கும் உன் மனைவிக்கு அப்படி சொல்லிட்டு பிறக்க போறதான குழந்தை ஆண் தான், அதுக்கு பேரும் வச்சுட்டார் ஆண்டவர். அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக. பாத்தீங்களா, அவனுக்கு ஈசாக்குன்னு பேரு வை. மகனை நீ என்னை சிரிச்சு அவமானப்படுத்தணும் இல்லையா, அவன் சிரித்தான்னு பேரு வை அப்படி சொல்லிட்டார். எப்படி இருக்கும்? ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை சொல்றாருனாக்கா நம்ம நினைப்போம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அதெல்லாம் நடக்காது, இனி அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கு சாத்தியம், உனக்கு தான் சாத்தியம் இல்லை, எனக்கு சாத்தியம். என்னையா நீ நம்ப மாட்ட? நிறைய விஷயங்கள்ல இப்ப போய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். இப்ப விசுவாசத்தின் தகப்பனா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தின் தகப்பனா இது? விசுவாசத்தின் தகப்பனா இப்படி ஆண்டவரை கேலி கிண்டல் பண்ணுவான்? அவன் சிரிப்பானா?
கர்த்தருக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும். நான் உன்னை என்னென்னமோ பண்ணி தூக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கிறன்னு தானே சொல்லியிருப்பார் ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஜீவியத்துல வளர வேண்டியதான பகுதிகள் நெறைய இருக்கு. ஆபிரகாம் கிட்ட கத்துக்க வேண்டியதான பகுதி நெறைய இருக்கு. கொஞ்சத்தை அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லித் தரேன். கண்கள மூடுவோம். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனோடும் ஆபிரகாமோடு போராடின மாரி போராடலாமே! நம்மள அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தான். அழைத்தார். சில நேரங்கள்ல அழைக்கும்போதே நம்மள ஒப்புக் கொடுக்கல. தாமதம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட அழைச்ச தேவனுக்கிட்ட வந்துட்டோம். வந்த நாம் அழைத்தவருக்கு உண்மையா இருந்தா பரவாயில்லையே! அழைத்தவருக்கு உண்மை இல்லாம அங்கும் இங்குமா அலைஞ்சிருக்கும்போது, கர்த்தர் நம் நிமித்தம் மற்றவர்கள வேதனைப்படுத்துவார். மற்றவர்கள நஷ்டப்படுத்துவார். யோசித்து பாருங்க அந்த யோனாவ பத்தி. யோனாக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அவன் மீறி வெளிய போகும்போது அவனால யாருக்கு நஷ்டம்? அவன் ஏறின கப்பல்ல வியாபாரிங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நஷ்டம். எல்லாத்தையும் தூக்கி கடல்ல எறிய வேண்டியதா போச்சு. எல்லாத்தையும் தூக்கி கடல்ல எறிய வேண்டியதா போச்சு. அப்படி நாம பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உறுதியாய் கட்டளை கொடுக்கிறார். அப்படி கட்டளை கொடுத்தா கூட சந்தேகப்படுறோமே! ஆண்டவர் உனக்கு நிச்சயமா சொல்றார். நிச்சயமா சாராள் உனக்கு குழந்தை பிறக்கும். நீ ஏன் சிரிக்கிற? நீ ஏன் சந்தேகப்படுற? அப்ப எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி சொல்றாரு. தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நம்மளையும் உண்டாக்குன கர்த்தர் தானே! அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. நாம் சந்தேகப்படுறோம். அவிசுவாசப்படுறோம். அதனால தான் நெறைய விஷயம் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது. நெறைய விஷயம் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் நம்மை மன்னிக்கணும். நம்மை மாத்தணும். நம்மை சரிப்படுத்தணும். நம்மை விசுவாசத்தின் வீரனாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.